ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் ஈசாக்குக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்தம். பொதுவாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த கிறிஸ்துவை பற்றி நாங்கள் வருகை குறித்தும் 2ஆம் வருகை குறித்தும் இயேசு வரப்போகிறார், அதோடு கூட இந்த கடைசி கால அடையாளங்கள் இதையெல்லாம் சொல்லும்போது எங்கள் மேலே ஒரு சின்ன முத்திரை குத்தி வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, ஆசீர்வாதத்தை பற்றி எங்களுக்கு பேசவே தெரியாது, ஆசீர்வாதம் எங்களுக்கு பிடிக்காது நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்போது ஆசீர்வாதம் எங்களுக்கு பிடிக்காத மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆசீர்வாதம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா உலகத்தில்? இல்லையா? யாருமே இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணான்றவங்க யாராவது இருக்கிறாங்களா? அப்படி யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறதே கிடையாது, எப்பவுமே கிடையாது. ஒருத்தர் எங்கிட்ட வந்து கேட்டார், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தயங்கி வந்து கேட்டார், நீங்கள் ஆஃபரிங் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன் வாங்க மாட்டேன், நல்லா வாங்குவேனே அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் பேசுகிறத பார்த்தா வாங்காத மாதிரி இருந்துச்சுன்னாரு. நான் கேட்க தான் மாட்டேன், கொடுத்தா வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதை என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா எல்லாரும் ரொம்ப ஆசீர்வாதமே இவருக்கு பிடிக்காது. ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஏடகுடமாகவே பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. உண்மையிலேயே இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஒரு 2-3 விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சிக்கல, அவ்வளோதான். இங்கே ஆசீர்வாதம் விரும்பாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் எது ஆசீர்வாதம் என்பதில் தான் கேள்வி இருக்கிறது. எது ஆசீர்வாதம் அதுதான் கேள்வி. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக தான் தெரியுது. கஷ்டப்படுறவங்களுக்கு பணம் ஆசீர்வாதமாக இருக்குது, பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கிறது, வியாதி உள்ளவர்களுக்கு சுகம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, வியாபாரத்தில் நஷ்டம் வருகிறவர்களுக்கு லாபம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எது? இதெல்லாமே வந்து உலகத்தாரம் நாடி தேடுகிறார்கள். அவர்களுக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் இருக்குது. நாம் உலகத்தாருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அதுதான் நமக்கு உண்மையிலேயே ஆசீர்வாதம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அப்படி தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதனால் நம்ம அந்த கூட கொடுக்குற காரியத்தையே நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம ஆவிக்குரிய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் போயிடுறோம். அதான் முக்கியம். இப்போ இயேசு கிறிஸ்துவே எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசீர்வாதத்தினுடைய கடவுளாக ஆக்கி அவங்க என்ன லெவலில் அவரை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, இயேசு வந்து பணம் கொடுக்குறவர், இயேசு வந்து சுகம் கொடுக்குறவர், விடுதலை கொடுக்குறவர், இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசு கொடுக்குறவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இயேசுவை போல் ஆசீர்வதிக்கிற தேவன் உலகத்தில் வேறு யாருமே இல்லை. பிதாவாகிய தேவன் இயேசுவையே தந்துட்டார், அவரே பெரிய ஆசீர்வாதம். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நாம் நிரந்தரமாய் பெறப்போகிற ஆசீர்வாதம் எது? நீங்கள் தேடுகிற அத்தனை பணமும் ஆஸ்தி சம்பாத்தியம் நிச்சயமாய் ஒரு நாள் உங்களை விட்டு அது போகும். இல்லை அதை விட்டுட்டு நம்ம போவோம். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஒரு நாள் சில நேரத்தில் நம்மளை விட்டு அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு நாள் நம்ம அதை விட்டுட்டு நம்ம போயிடுவோம் புறப்பட்டு இங்கேருந்து. அப்போ உண்மையிலேயே எது ஆசீர்வாதம் என்பது தான் கேள்வி. ஸோ அப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்லாம். இருக்குது, நல்ல ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ கர்த்தர் வந்து ஈசாக்கை பார்த்து ஒரு வசனம் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னே சொல்கிறாரு. யாவையும் தந்து நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே சில கட்டளைகளை வைத்திருக்கிறார். கட்டளைகள் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, எந்த விதமான நீங்கள் காரியத்தையும் செய்ய வேணாம், அவர் உங்களை வந்து என்ன செஞ்சிருவார், ஆசீர்வச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு வேதத்தில் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஏதோ ஒன்றை நாம் செய்ய வேண்டும், கர்த்தர் அப்பொழுது அதை ஆசீர்வதிப்பார். நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு சில காரியங்களை. பல நேரங்களில் விசுவாசிகள் ஏன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் இருக்கிறாங்க? ஏன் பல நேரத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுறார், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க. வாக்கு தத்தத்தில் ஏதாவது தப்பு இருக்குதா? கிடையாது. வாக்கு தத்தம் பொய்யே ஆகாது. ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது, வாக்கு தத்தங்கள் மாறவே மாறாது. வாக்குரைத்தவரும் பொய்யுரையாத தேவன், சொன்னவரும் பொய் சொல்லாதவர், வாக்கு தத்தமும் வல்லமை வாய்ந்தது. அப்புறம் ஏன் நடக்கலை? அப்புறம் ஏன் நடக்க மாட்டேங்குது? ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறவங்க, எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாகவே கர்த்தர் சொன்ன காரியங்களை எல்லாம் 100% நிறைவேற்றுவார். அந்த செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன்,
ஒருவேளை தனிப்பட்ட முறையில் கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரனால் அதில் ஒரு வாக்குத்தத்தம் கூட தவறி போகாது, அத்தனையும் 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். அல்லேலூயா. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கென்று சில காரியங்கள் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கு. இல்லாம சுதந்திரிக்க முடியாது. பாருங்களேன், நிறைய பேர் அப்படிதான். இப்ப கடைசி காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கிளைம் பண்ணா போதும், அதாவது நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பா ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும், தானா வந்துடும். அதுக்கு பேர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு, இல்லைன்னா பாசிட்டிவா பேசுறது, அதுக்கு பேர். நெகட்டிவா பேசக்கூடாது. இப்போ நிறைய வந்துருச்சு. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது இந்த இடத்த சுற்றி. நம்ம பேசும்போதே எப்பவுமே பாசிட்டிவாக பேசணும், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்யணும். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 30 வருஷம் ஆகுது. இந்த 30 வருஷத்தில் நான் எனக்கு கண்டுபிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் சோம்பேறிகளை ஆசீர்வதிப்பதே கிடையாது. ஒரு நாளும் தேவன் சோம்பேறிகளை ஆசீர்வதிப்பதே கிடையாது. அந்த சோம்பேறி எப்பேற்பட்ட சோம்பேறியாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய சோம்பேறியாக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியக்கார சோம்பேறியாக இருந்தாலும் சரி, எந்த சோம்பேறியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. கர்த்தர் ஒரு வேலையை எதிர்பார்க்கிறார், நம்மகிட்ட ஒரு ஆக்டிவ்னஸ், ஒரு சுறுசுறுப்பை எதிர்பார்க்கிறார், அல்லது நம்மகிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதுக்குள்ள ஈசாக்கு பாடுற பாட பாருங்களேன். புதிய ஏற்பாட்டிலையும் அப்படித்தான் இருக்கு, எல்லா இடத்துலையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு இந்த கடைசி நாளில் முடிக்க போகிறோம். அந்த 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த தேசங்கள் யாவையும் தந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து அப்படின்ட்டார். ஆண்டவர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அப்படி சொன்ன தேசம் அதை சுதந்திரிப்பதற்குள் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில கடந்து போகிற சில விஷயங்கள், அதை தான் நாம இன்னைக்கு மாலை வேளையில பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிங்கள், 26ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் கேராரூருக்கு போனான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு இந்த தேசத்தில் நீ இரு அப்படிங்கிறார். அடுத்த 2வது வசனத்துல நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு அப்படிங்கிறார். ஆனா தேசம் எப்படி இருக்குது? தேசம் எப்படி இருக்கு? பஞ்சத்துல இருக்கு. தேசம் பஞ்சத்துல இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 2-3 இடத்துல ஆண்டவர் திருப்பி சொல்வார், நான் சொந்த தேசத்துல இரு, இந்த தேசத்துல இருன்னு இருக்கும். 6வது வசனத்துல ஈசாக்கு கேராரூரிலே குடியிருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு, இந்த தேசத்தை நான் தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. ஆனா தேசம் எப்படி இருக்குது? பஞ்சத்துல இருக்கு. அந்த இடம் பார்க்கறதுக்கு பஞ்சமாக இருக்கு. அதுவும் வசனம் தெளிவா அதை சொல்லும் போது எப்படி சொல்றாரு ஆண்டவர்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம். ஏன் இந்த வேர்டை போடுறாரு ஆண்டவர்? அந்த இடத்துல இந்த வேர்டை ஏன் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்கோடைய காலம் மாதிரியே ஆபிரகாம் காலத்திலும் அந்த தேசத்துல என்ன வந்துச்சு? ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? அந்த பஞ்சம் வந்த உடனே அவர் புறப்பட்டு எகிப்துக்கு போயிட்டார், தென் திசைக்கு நேராக போயிட்டாருன்னு வசனம் சொல்லுது. அப்ப எகிப்துக்கு போன உடனே அவர் எகிப்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது தான் கூட யாரை கூட்டிட்டு வந்துட்டாரு? ஆகாரை கூட்டிட்டு வந்துட்டார். ஆகார் வழியா தான் யார் வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்மவேல் வருகிறான். இஸ்மவேல் யார் என்றால் ஒரு துஷ்ட மனுஷன். அப்போ இந்த இஸ்மவேல் தான் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருக்கிறவன். இன்னும் சொல்ல போனா ஈசாக்குக்கு எதிராக குடியிருக்கிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் வருவதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டா பஞ்சம் ஒரு காரணம். பஞ்சம் வந்ததுனாலதான் ஆபிரகாம் எங்க போனாரு? எகிப்துக்கு போனாரு. எகிப்துக்கு போனதுனாலதான் ஆகார் வந்தாங்க. ஆகார் வந்ததுனாலதான் இஸ்மவேல் வந்தார். அதனாலதான் ஆண்டவர் திருப்பி சொல்றாரு ஈசாக்கை பார்த்து, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் வந்தது, நீ இந்த தேசத்தில் குடியிரு, எகிப்துக்கு போகாதங்கிறார். அடுத்த வசனம் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல். பல நேரங்களிலே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சுதந்திரிக்க சொல்லும் பொழுது, ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணும்போது எல்லாமே செழிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே சுமூகமா எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அங்க சில பஞ்சங்கள் இருக்கத்தான் செய்யும், சில போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்கிறதான விளைச்சல் இல்லாமல் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ இங்க இரும்பாரு. ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது அந்த வியாபாரத்தை
ஆண்டவர் சொல்லித்தான் ஆரம்பிப்பாங்க. வந்து கேட்பாங்க பாஸ்டர் கிட்ட. இன்னும் சொல்ல போனா பாஸ்டர் தான் வந்து கடையே அல்லது அந்த காரியத்தை என்ன செஞ்சிருப்பாரு, ஆரம்பிச்சே வச்சிருப்பாரு, ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அவர் ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு வச்சுட்டாருங்கிறதுனால முதலாம் நாள்ல இருந்து வானத்தின் பலகனியை திறந்துகிட்டு ஆசீர்வாதம் கொட்டார். ஆசீர்வாதம் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரமோ எது ஒண்ணுமோ ஆண்டவர் படிப்படியா தான் மேல கொண்டு வருவார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. கர்த்தர் இடத்துல இருக்க ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆசீர்வதிக்கிறதா விரும்புகிறார். பெரும்பாலும் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்ற அந்த பீரியட்ல நீங்க நிறைய பாடுகளை சந்திக்க வேண்டி வரும், சில பஞ்சங்களை சந்திக்க வேண்டி வரும். அந்த பஞ்சங்கள் வரும்போது நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். கர்த்தர் தான் சொன்னாரா, கர்த்தர் சொல்லி தான் ஆரம்பிச்சோமா, இது கர்த்தர் நமக்கு உண்மையிலேயே ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு சொல்லி சில நமக்கு அவிசுவாசமான காரியங்கள் தோன்றும். ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டா, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டா இருக்குது. ஆனா கர்த்தர் சொன்ன இடத்துல தான் இருக்கிறோம், கர்த்தர் சொன்னபடி தான் நடக்கிறோம். ஆனால் சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா இருக்கு. யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை 11 பேரும் வணங்குவாங்கன்னு சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில 11 பேரும் போட்டு அடிக்கிறான். முந்தின நாள் நைட்ல அவர் சொப்பனர் சொன்னதுல என்னது, 11 பேரும் உன்னை வணங்குவார்கள், 11 பேரும் உன்னை மரியாதை பண்ணுவாங்கன்னு இருக்கு. மறுநாள் போனீங்கன்னா 11 பேரும் போட்டு சாத்துறான். அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. இதுதான் பல நேரங்களில் நமக்கு புரியாத புதிர். ஏன்னா ஆண்டவர் தான் சொன்னாரு, ஏன் இப்படி நடக்குது? சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை இந்த மாதிரி பஞ்சத்தின் காலத்துல வனாந்திரத்துல நடத்தத்தான் செய்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அடைய போற ஆசீர்வாதத்திற்கு இதுதான் வழி. இந்த வழியாக கடந்து போகும்போது தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசத்தை மட்டும் எடுத்துக்க, உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச பணத்தோடைய வேல்யூ நம்ம பசங்களுக்கு தெரியாது எப்பவுமே. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நாம அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு படுற கஷ்டம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். 30 நாள் வேலை செய்யணும், வேலை செஞ்சு முடிச்சு அந்த ஒரு நாள் கிடைக்கிற சம்பளத்தை எடுத்துட்டு வருவோம். நேரம் நம்ம பையனோ பொண்ணோ வந்து பக்கத்தில் உட்காந்து ஒரு 200 ருபீஸ் கொடுங்கப்பா. அந்த 200 ருபீஸ்க்கு என்ன நீங்க கஷ்டப்பட்டீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவனுக்கு தெரியாது. ஏன்னா அதை சம்பாதிக்கிற கஷ்டத்தை அவன் படலை. அப்பா சம்பாதிச்சாரு, அவன் அதை வாங்கி செலவு பண்றவன், அவனுக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா அவனுக்கு ஒரு நாள் தெரியும். எப்ப தெரியும்னா, அவன் வேலை செஞ்சு சம்பாதிக்கும் போது அவனுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அன்னைக்கு சொல்லுவான், கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் கழிச்சு சொல்லுவான். நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, அன்னைக்கு அவன் சொல்லுவான், எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாருன்னு எனக்கு தான் தெரியும்பா. ஆனா அவன் வளரும் போது அது அவனுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும். பல நேரங்கள் அந்த கஷ்டத்துல வரும்போது தான் அதோடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியும். ஏன் கர்த்தர் உன்னை பஞ்சத்தின் சூழ்நிலைக்குள்ள அனுமதி கொடுக்கிறார்? பல நேரங்களில் வனாந்திரம் உனக்கு கற்றுக் கொடுக்கிற இடம், உங்களை உருவாக்குகிற இடம். அதுதான் உங்களை எப்பொழுதும் கர்த்தருக்குள் நிற்க பண்ணும். நாம இந்த கஷ்டமே இல்லாம மேல வரணும்னு நினைக்கிறது. அதாவது கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாமே இல்லாம பாஸ் பண்ணாம பாருங்க இல்லையா? அது நிறைய பேருக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா, ஒரு பையன் சொன்னான், அடுத்த வருஷமும் கொரோனா இருக்குமான்னு கேட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அப்படியே போறது எப்படி இருக்குது? ஆமா, ஈஸியா இருக்கு, ஜாலியா இருக்குது, அப்படியே கடந்து போயிட்டே இருக்கலாமே. ஒரு 8வது படிக்கிற பையன் வந்து என் இடத்துல கேட்டான், அங்கிள் என்ன அங்கிள் இப்படி எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா. இப்போ நான் கேட்டேன், ஏன்டா நல்ல விஷயம் தானே எக்ஸாம் இல்லைங்கிறது, அப்படியே போயிட வேண்டியது தானே அடுத்த 9th அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், இல்லை அங்கிள், அப்போ படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன அங்கிள் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா. அந்த பையன் கேட்ட கேள்வி. இப்போ நான்லாம் ரொம்ப படிப்பேன், என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், படிக்க மாட்டான், சுற்றிக்கிட்டே இருப்பான். இப்போ 2 பேருமே பாஸ் பண்ணிடுவோமே என்ன? நியாயமான விஷயம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களுடைய ஸ்டாண்டர்டை என்னங்கிறத உணர்த்ததுக்கு தான் கர்த்தர் அந்த வனாந்தரத்தின் பாதைக்குள்ளே உங்களை அனுப்புகிறார். நீங்கள் யார் என்பதை ப்ரூஃப் பண்ற இடம் தான் அந்த வனாந்திரம். ஒரு நாளும் கஷ்டம் உங்களை, நான் திருப்பியும் சொல்றேன், வனாந்திரம் ஒரு நாளும் உங்களை சாகடிக்காது. எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல வனாந்திரம் யாரையுமே சாகடிக்கவே இல்லை. எவன் செத்தானா கர்த்தரை நம்பாதவன் தான் செத்தானே ஒழிய கர்த்தரை நோக்கி பார்த்த ஒருத்தர் கூட வனாந்தரத்தில் செத்ததாக சொல்லப்படவே இல்லை. கர்த்தர் எப்படியும் காப்பாற்றி கொண்டாந்துருவாரு. ஆனா அந்த பாதை நல்லது, சில உபத்திரவம் நல்லது. முந்தியெல்லாம் பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கு சில உபத்திரவங்கள் உண்டு. நீங்க பாடும்போதெல்லாம் பாருங்க, கொஞ்ச காலம் கிறிஸ்துவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், அப்படிதான் பாட்டு வரும். சாரா நவராஜம்மா எழுதுனா அப்படிதான் இருக்கும்.
ஃபாதர் பெர்கமன்ஸ் எழுதினாலும் அப்படிதான் இருக்கும். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். அவங்களும் அப்படித்தான் எழுதுவாங்க. இப்பதான் அந்த கடைசியா ஒரு 10 வருஷத்துல ஒரு குரூப் கிளம்பி உனக்கு உபத்திரவமே இல்லை, வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, போராட்டம் இல்லை அப்படிங்கிறோம். ஆனா பைபிள்ல இருக்குன்னு இருக்கா இல்லைன்னு இருக்கா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு இருக்கு. ஆமா உண்டு. ஆனா இந்த சொல்றான்ல அவனுக்கும் உண்டு. ஆனா அவன் அந்த உபத்திரவம் இருக்குங்கிறத வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான். அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அவனுக்கு தான் நிறைய இருக்குது. ஆண்டவர் உணர்த்துறாரு இருக்குன்னு. ஆனா இப்ப நம்ம பேசிட்டோமே, இப்ப போய் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும்? அசிங்கமா போயிருமேன்ட்டு நிறைய பேர் மறைச்சிட்டு திரிறான். நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது. பிரச்சனை வரும், ஆனால் பிரச்சனை உன்னை ஒரு நாளும் கொள்ளாது. அந்த வனாந்திரத்திலே, பாதையிலே, பஞ்சத்துல ஒரு நாளும் அந்த பஞ்சம் உங்களை சாகடிக்காது. இப்ப ஆண்டவர் சொன்ன இடத்துல தான் ஈசாக்கு இருக்கிறார். ஆனா வசனம் சொல்லுது பஞ்சம் வந்திருக்கு. ஆண்டவர் சொல்றார் நீ அங்கேயே இருப்பா. யோசிச்சு பாருங்க, பஞ்சம் உச்சத்துல இருக்கு. கர்த்தர் சொல்றாரு எங்க இரு, அங்கே இரு. அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? அதை விட பெரிய ஆச்சரியம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்து. போதும்பா. ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? எந்த தேசத்தில்? பஞ்சத்தில் இருக்கிற தேசத்தில் விதை விதைக்க சொல்றார் ஆண்டவர். ஈசாக்கு விதை விதைக்கிறது இருக்கட்டும், சுத்தி இருக்கிற அத்தனை பேர் என்ன நினைச்சிருப்பான்? ஈசாக்கு எப்படி யோசிச்சிருப்பான் பாருங்க. ஏன்னா பஞ்சம் தேசத்துல இருக்கு, மழை இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றை கொண்டு போய் இப்போ இருக்கிறத காப்பாத்துறதை விட்டுட்டு இருக்கிற மொத்த விதை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்ப விதைச்சிட்டு இருக்கிற. பல நேரங்களில் ஊழியக்காரர்கள் சாட்சி சொல்லுவாங்க. 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு. எப்படி சாட்சி சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன், இங்கே வரும்போது இங்கே ஊழியமே பண்ண முடியாதும்பாங்க. இங்கே ஊழியமே பண்ண முடியாது, ஒரு ஆத்மா கூட கிடையாது. இருந்தவங்க எல்லாம் மோசமான ஆட்கள். அவங்க குடிகாரர்கள் இருந்தாங்க, அவன் இருந்தாங்க, இவருங்க இருந்தாங்க. இவங்க மத்தியில் வாசம் பண்றதே கஷ்டம். ஆனா கர்த்தர் சொன்னாரு நீ அங்க போன்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. வந்த புதுசுல இவங்களுக்கு அவங்களும் ஆண்டவரை கேட்டிருப்பாங்க, எதுக்கு தான் ஆண்டவரை நீங்க அனுப்பி வச்சிங்க, என்னை ஏன் தான் இங்க அனுப்பி வச்சிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அதுதான் கர்த்தருடைய திட்டமா இருக்கு. நீங்க அங்கதான் விதை விதைக்கணும். அங்க முளைக்காது, ஆத்மா வராது, நடக்காது, கிடைக்காது, முடியாது எல்லாம் சொல்லுவான். அது எல்லாமே உண்மைதான், அந்த இடத்துல நடக்காது. ஆனா கர்த்தர் சொல்ற இடத்துல விதை விதைங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அது எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும். அது ஏன் காரணம்லாம் தெரியாது, அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம செய்யணும். சொன்னது கர்த்தர். எப்படிங்க? யாருக்குமே வரல. இன்னும் கூட சொல்லலாம், இந்த இடத்துல யார் ஊழியம் பண்ணியும் சரி வரல, யார் கடன் நடத்தியும் சரி வரல, யார் பண்ணியும் ஒத்து வரல. இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியரான இடம். ஆமா, அந்த ஃபெயிலியரா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, நாம சக்சஸ் பண்றதுக்காக கர்த்தர் அதை ஃபெயிலியராகவே அந்த இடத்த வச்சிருந்தார். அது நமக்குன்னு ஆண்டவர் வச்ச இடம். நம்ம தான் சக்சஸ் பண்ணணும். அது வரைக்கும் அந்த இடம் ஃபெயிலியராக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் வச்சிருப்பார். அந்த இடத்துல போய் விதை விதைக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாமே ஃபெயிலியராக தான் இருக்கும். அந்த இடத்துல வேற வருஷம் விதைச்சாலும் அது ஃபெயிலியராக தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம போனால் மட்டும்தான் அது சக்சஸாக இருக்கும். ஆச்சரியமா கேட்பாங்க, எப்படி சார் அங்கே இப்போ உத்தரப்பிரதேசில் யாரை வேணா கேளுங்க, இங்கே ஊழியம் பண்ண முடியாது, இங்கே ஊழியம் பண்ண முடியாது, இங்கே ஊழியம் பண்ண முடியாது, எல்லாருடைய வாயிலையும் அதான் ஸ்டேட்மெண்ட். ஆனால் எங்கிட்ட ஒருத்தர் ஊழியத்தில் இருந்தார், ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு ஊழியத்தில் இருந்து அவர் சொன்னார், அண்ணே நான் உத்தரப்பிரதேஷ் போகிறேன் அப்படின்னாரு. சரி போயிட்டு வாங்க, ஜோமணி அமிச்சாச்சு, போயிட்டாரு. இப்போ நீங்கள் பாருங்க, கிட்டத்தட்ட 6 இடத்துல சர்ச் நடக்குது. உத்தரப்பிரதேஷ்லேயே 6 இடத்துல நடக்குது. மெயின் சர்ச்சில் 100 பேர் உட்கார்ற இடத்துல 250 பேர் உட்காந்துருக்காங்க. ஆராதிக்க அவங்களுக்கு இடமே பத்தலை. இப்போ இடம் வாங்குற இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. எல்லாரும் முடியாதுங்கிற இடத்துல ஒரு மனுஷன் விதை விதைச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதுதான். எப்பவுமே சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களை சுத்தி இருக்கிற எந்த விஷயத்தையும் பார்க்காதீங்க. அந்த இடத்துல நடக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமா அவங்க சொன்னது எல்லாமே உண்மை. சிலர் சொல்லுவாங்க, சார் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா சொல்றேன் சார். ஆமா ப்ராக்டிக்கலா கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல ஒண்ணு கூட உறுப்பு இல்லை, வேணாம், கரெக்ட் தான். அவங்க நிறைய ஐடியா சொல்லுவாங்க, இது பிரகாரம் இங்க செய்யாதீங்கம்பாங்க. கரெக்ட், எல்லாம் கரெக்ட். அவங்க அத்தனை பேர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன கர்த்தர் இங்க போக சொல்லி இருக்கிறார், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற விஷயமே கிடையாது.
ஆண்டவர் சொன்னார்னா அவர் சொன்னவர் ஆசீர்வதிப்பார், அவ்வளவுதான். அல்லேலூயா. அவர் அதை எனக்கு அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு 100 மடங்கு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் விதைச்ச விதையில ஒரு விதை கூட வீணா போல, 100% எல்லா விதையும் முளைச்சிச்சுன்னு அர்த்தம். எந்த விவசாயி விதைச்சாலும் அப்படி நடக்காது. எந்த ஒரு கை தேர்ந்த எப்பேற்பட்ட விவசாயி விதைச்சாலும் ஒரு 10% டிப்ரிசியேஷன் இருக்கும். நீங்க தெரியும், இன்கம் டாக்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், டிப்ரிசியேஷன் ஒன்று உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. இப்போ சகோதரிமார்களுக்கு ஈஸியாக புரியணும்னா செய்கூலி சேதாரம்பாங்க. சேதாரம் இல்லாமல் ஒன்று கிடையவே. நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க, தங்கம் செஞ்சாலும் சரி, அல்லது கட்டையில் மரத்தில் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும், சேரு கட்டில் எது செஞ்சாலும் சரி, அல்லது நீங்கள் டெய்லர் துணியெல்லாம் தைச்சாலும் சரி, வேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், வேஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லாத்துலேயும் உண்டு வேஸ்டேஜ். வேஸ்டேஜ் இல்லாததே கிடையாது. ஆனால் வேஸ்டேஜ் இல்லாமல் ஒருத்தன் வியாபாரம் பண்ணான்னா அது ஈசாக்கு மட்டும்தான் உலகத்திலேயே 100% 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை என்னையும் ஒன்று காரியம் சொல்லிட்டாருன்னா அதில் டிப்ரிசியேஷனே இல்லாமல் ஆண்டவர் பார்த்துப்பார். நடக்குமா? நான் சொல்றேன், இப்பவும் நடக்கும். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆனா வாக்கு தத்தம் பண்றதுல மட்டும் கரெக்டா இருக்கணும். அவர் வாக்கு தத்தம் பண்றதை நம்ம வாங்கிக்கணும். அவர்கிட்ட அந்த வாக்கு தத்தம், அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தையை வாங்கிடணும். நான் சொல்லிடுவேன், நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, வாயிலேருந்து வார்த்தையை புடுங்குறாங்க அப்படிம்பாங்க. அவன் வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்கிட்டாங்க அப்படிம்பாங்க. நான் சும்மா தான் இருந்தேன், அவன் என்ன பண்ணிட்டான், வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்கிட்டான் அப்படிம்பாங்க. இந்த யாக்கோபு அந்த வேலையை செய்வான் ஆண்டவர்கிட்ட. அவர் சும்மாவே தான் இருப்பாரு, வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்குமா, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. கடைசியா போகும்போது சரி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ட்டு போயிடுவார். இதான் வார்த்தையை பிடுங்கிறது. அந்த வார்த்தையை மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்து வாங்கிடணும். என்கிட்ட ஊழியத்துக்கு வரவங்களோ அல்லது ஒரு சிலரோ வந்து கேட்கும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா, கர்த்தர் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரா. ஒரு தடவைக்கு 3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கப்புறம் நீங்க சாவர வரைக்கும் ஓட போறீங்க. உங்க வாழ்க்கையில ஓட்டத்துக்கு அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் தான் உங்க லைஃபுக்கே ஆக்சிஜன் மாதிரி. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு லைஃப் ஃபுல்லா ஓடிடலாம். இந்த ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்கு வந்து இது 19வது வருஷம். இந்த 19 வருஷத்துக்கு முன்னாடி நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணார், இந்த ஊழியத்துக்கு போ, உன்னை நடத்துவேன்னு சொல்லி எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார் ஆண்டவர். இப்போவும் சொல்வேன், அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நான் ஓடிட்டே இருக்கிறேன். எவ்வளோ பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும், எத்தனையோ இப்போ காரியங்கள்லாம் வரும். நீங்கள் பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். எங்களுக்கு பின்னாடி இருந்து யார் யார் என்னென்ன செய்கிறான்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அத்தனைக்கு நடுவில் கர்த்தர் சொல்வார், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், நான் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டேன், நான் சொல்லாமல் எவனும் உன்னை எதுவுமே செய்ய முடியாதும்பாரு. இந்த 19 ஆண்டு காலமும் கர்த்தர் ஒருத்தரே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதனால அந்த வாக்கு தத்தத்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட வாங்கிடணும் பாருங்க. வாங்கிட்ட பாருங்க, மோசேவா இருக்கட்டும், ஊழியத்துக்கு போகும்போது கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுவார் அவனுக்கு, நீ எகிப்தியர் கைக்கு விடுதலை ஆக்குவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். கரெக்டாக மோசே விடுதலை ஆக்கிடுவார். அது வரைக்கும் மோசேவை யாரும் எதுவும் செய்யவே முடியாது. ஏன்னா சொன்னதை நிறைவேற வரைக்கும் கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அதே மாதிரிதான் பவுலுக்கிட்ட சொல்வாரு, நீ எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம்னா அது வரைக்கும் நான் சாக மாட்டேன்னு அர்த்தம். அது வரைக்கும் யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர்கிட்ட வாங்கிடணும். நீங்க வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில பாருங்க, உங்களை அறியாமலே ஒரு மிகப்பெரிய தைரியம் வரும். அதான் விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம்னு இருக்கு. அதுக்கப்புறம் எவனும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ யோசேப்பு இருக்கிறார்ல, யார் யாரோ என்னன்னோ பண்ணாங்க, யோசேப்புக்கு ஒரு இடத்துல ஒன்று முறுமுறுத்தாருன்னு இருக்காது, பயந்தாருன்னு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியும், வாக்கு தத்தம் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, 11 வயல என்னை வந்து வணங்குவான், அது வரைக்கும் நான் சாகவும் மாட்டேன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, என்னை நீங்க வேணா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, குழியில தூக்கி போடுங்க, இஸ்மவேல்கிட்ட வித்து போடுங்க, சிறைச்சாலையில தூக்கி போடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எனக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் இந்த பூமியை விட்டு போகவே மாட்டேன். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்கறதான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்னா வாங்கிடணும் ஆண்டவர்கிட்ட. அதை ஃபர்ஸ்ட் ஈசாக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இங்கேயே இந்த தேசத்துல என்ன செய்ய, குடியிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னபடியே கர்த்தர் நடத்திட்டார். 100%. அவன் விதை விதைத்தான், ஒரு விதை கூட வீணா போகவே இல்லை. முதலாவது, கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் இருக்கும் போது சில பஞ்சங்கள் வருவதுக்கு என்ன இருக்குது,
வாய்ப்பு இருக்கிறது. பஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பஞ்சம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது, வரும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த பஞ்சம் உங்களையும் என்னையும் ஒன்றும் செய்யாது. அது எல்லாரையும் யாரை வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும். வந்த அத்தனை பேரும் சொல்லட்டும், இந்த பஞ்சத்தில் அப்படி ஆயிட்டேன். இப்போ இந்த கொரோனா வந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கொரோனாவில் அது ஆயிடுச்சு, இதாயிருச்சு, எதாயிருச்சு, என்னென்னமோ சொன்னாங்க. கொரோனாவில் பெரிய பெரிய பணக்காரங்க கூட சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. எத்தனையோ பேரோட வியாபாரம் மூடிருச்சு. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்த உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு நாளும் கை விடவே இல்லை. நம்மளை விட கோடீஸ்வரம் பணம் வச்சிருக்கவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் அவங்களோட கம்பேர் பண்ண நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சில காக்காவை அனுப்பி கர்த்தர் பத்திரமா பாதுகாத்து கேரி தாட்டங்கிற தண்ணியை கொடுத்து பத்திரமா காப்பாற்றிட்டார். அல்லேலூயா. அவ்வளோதான், இது போதும் இல்லை. இதை தாண்டி வந்துட்டோம். எல்லாரும் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனால் நாம சாட்சி சொல்லுவோம், என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இதுதான் பஞ்சத்தின் நாட்களில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்கு தத்தம், ஆசீர்வாதம். நீங்கள் தைரியமாக ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கொள்ளுங்க, அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கொள்ளுங்க. பஞ்சம் உங்களையும் என்னையும் ஒன்றும் செய்யாது. ஒரு நாளும் பின்னாடி போயிடாதீங்க, எகிப்துக்கு போயிடாதீங்க. சில நேரத்தில் பின்மாற்றம் அடைஞ்சிடுறாங்க, ஆண்டவர் விட்டு போயிடுறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும்போது தேவைகளோடு வரோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் வந்திருப்பீங்க, தேவைகளோடு வந்திருப்பீங்க. இயேசு அந்த தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் தேவைகளுக்காக மட்டும் இயேசுவை பிடித்து கொள்ளாதிருங்கள். இயேசுக்கிட்ட அதை விட நல்ல குணங்கள் நிறைய இருக்குது. வெறும் ஆசீர்வாதத்துக்காக சுகமளிக்கிறார், விடுதலையாக்குகிறார், அது ஒரு வர்றதுக்கு ஆரம்ப கட்டமாக இருக்கட்டும். ஆனால் இயேசுக்கிட்ட வந்த பிறகு அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான்லாம் இயேசுக்கிட்ட எந்த காரணத்துக்காகவும் வரவே கிடையாது. அதாவது நான் பெருமைக்காக சொல்கிறேன்னு சொல்லல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தர் என்னை கூப்பிட்டார் ஒரு நாள் சாயங்காலம் வேலையில். இது மாதிரி சுவிசேஷன் சொன்னார். ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சுவிசேஷன் சொல்லி முடிச்சுட்டு அவர் சொன்னார், என் கூட சர்ச்சுக்கு வரியான்னு கூப்பிட்டார். வரேன்னு சொல்லி போனேன். எனக்கு அப்போ சுகம் தேவைப்படலை, விடுதலை தேவைப்படலை, எதுவுமே தேவைப்படலை. நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ ஒரு 18 வயசில் காலேஜுக்கு போகிற பையன், ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு போகிறேன், எந்த கவலையும் கிடையாது. அந்த நேரத்தில் அவர் என்னை கூப்பிட்டார். ஆனால் நான் சபைக்கு போய் முதலாம் நாள் உட்கார்ந்த போது எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். முதல் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்க ஆரம்பித்தார், என்னை நடத்த ஆரம்பித்தார். நான் தேவன் எவ்வளவு சந்தோஷமான தேவன், எவ்வளவு நல்ல தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வேற எந்த தேவையும் இயேசுகிட்ட இல்லவே இல்லை. அப்போ பாவ மன்னிப்புலாம் தேவைப்பட்டுச்சு, ஆசீர்வாதமோ விடுதலையோ எதுவும் தேவைப்படலை எனக்கு. ஆனால் நான் சொல்லுவேன், இந்த 30 ஆண்டு காலம் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு 30 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 30 ஆண்டு காலம் இயேசு எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஒரு நாள் கூட அவர் எனக்கு கெட்டவராக இருந்ததே கிடையாது. ஒரு நிமிஷம் கூட அவர் எனக்கு கெட்டதாக இருந்ததே இல்லை. அவர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கார். நான் வேணா கெட்டவனாக இருந்திருக்கிறேன், சில நேரங்களில் ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கிறேன், பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட கர்த்தர் என்னை கை விடவே இல்லை, விடவே இல்லை. நான் இப்பவும் சொல்லுவேன், என் தாயை விட தகப்பனை விட அன்பான ஒருத்தர் இந்த பூமியில நான் பார்த்தேன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். சில நேரத்தில் தாய் தகப்பன் கூட வெறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு பிள்ளையை பெத்தேனேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது போய் செத்து தொலைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் வீட்டை விட்டு விரட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட இயேசு என்னை விரட்டவும் இல்லை, திட்டவும் இல்லை, எதுவும் செய்யலை. அவர் திருப்பி 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 அவர் என்னை நேசிச்சு 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 நான் இன்னைக்கு என்ன தைரியமாக சொல்லுவேன், இயேசுவினுடைய அன்பு ஒன்று தான் என்னை அவரோடு கூட நிற்க வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், இயேசுக்கிட்ட வாங்க. நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அதை இயேசு சந்திப்பார். ஆனால் அதுக்காக மட்டும் இயேசுக்கிட்ட இருக்காதீங்க. அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நீங்கள் பணம் இல்லைனாலும், ஆஸ்தி இல்லைனாலும், விடுதலை இல்லைனாலும், ஆனால் இயேசு விட்டு போகவே மாட்டீங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் தாண்டி அவர் அதிகமாக நேசிக்க தொடங்கிடுவோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நேசிக்கிறவன்லாம் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுவான், எனக்கு எதுவும் வேணாம், நீ மட்டும் போதும் அப்படின்பா சொல்லுவான். அப்புறம் அவனே சொல்லுவான், தெரியாமல் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் அப்படின்னு யோசிக்கிற காலம் ஒன்று வரும். ஆனால் உண்மையிலேயே இயேசுவை நீங்கள் எதுவுமே இல்லாமல் இயேசுவை தேடி பாருங்க, எல்லாம் கொடுப்பார், அது வேற விஷயம். ஆனால் நான் சொல்லுவேன், அந்த நேசத்துக்கு ஈக்குவலான நேசம் உலகத்தில் வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. யோனாத்தானை பார்த்து தாவீது சொல்வார், ஸ்திரீகளின் நேசத்தை பார்க்கிலும் ஸ்நேகத்தை பார்க்கிலும் உன் ஸ்நேகம் எனக்கு பெருசாக இருந்துச்சும்பாரு. நான் சொல்லுவேன், அந்த ஸ்நேகத்தை பார்க்கிலும் மேலான ஸ்நேகம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஸ்நேகம். இந்த 30 வருஷம் இயேசு எனக்கு அதை தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் விட்டு போகிறதுக்கு மனசே வராது. ஒரு நாள் கூட அவர் இல்லாமல் இருக்க முடியவும் முடியாது. கொஞ்சம் அந்த தேவ பிரசன்னம் குறைஞ்சாலே மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளோ நல்லவராகவே இருந்திருக்கிறார் எனக்கு. அல்லேலூயா. அதனால்
நீங்கள் ஒருவேளை பஞ்சத்தில் இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஈசாக்கு கர்த்தர் சொன்ன தேசத்தில் குடியிருக்கும் போது என்ன நடந்துச்சு வாசிங்க. 13வது வசனம் 14வது வசனம் வாசிங்க. பெலிஸ்தர் அவன் மேரில் ஆண்டவர் சொல்ற தேசத்துல, ஆண்டவர் சொல்ற இடத்துல நீங்க இருக்கும்போது, கர்த்தர் சொல்ற காரியத்தை செய்யும் போது, நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை மனுஷங்களும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம்ம அடுத்து யோசிக்கிற மிக முக்கியமான விஷயம், கர்த்தர் தான் என்னை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சாரு, ஏன் இவங்க மத்தியில கொண்டாந்து என்னை வச்சிருக்கிறாரு? ஏன் இப்படி இவங்க என்னை பகையா பகைக்கிறாங்க? நான் என்ன தீங்கு செஞ்சேன்? எதனால? ஏன் அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு உங்களை? பல நேரங்கள் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது. இல்லை, நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் சொல்ற இடத்துல வச்சிருக்கிறோம். வச்சிருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? நம்ம மேல பொறாமைப்படுகிறவனாக இருப்பான். அடுத்த வசனம் சொல்லுது, அவனுடைய துறவுகளை எல்லாம் அவர்கள் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். எவ்வளோ இவன் மேல கோபம் இருக்குது பாருங்க. ஈசாக்கு என்ன தீங்கு செய்தான்? ஒரு தீங்கும் செய்யல. ஆனா ஈசாக்கு மேல பொறாமை. பல நேரங்களில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்க்கும்போது பொறாமைப்படுகிற கூட்டம் ஒன்று நம்ம பக்கத்திலேயே இருக்கும், இது கூடவே இருக்கும். இத்தனைக்கும் சொல்ல போனா நீங்க நல்லது செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு விரோதமாக தான் அந்த கூட்டமே எழும்போம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்ம நல்லதானே செஞ்சோம், ஏன் இவங்க நம்மளை பகையா பகைக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தரே உங்களை அந்த மாதிரி ஆளுகளுக்கு நடுவில் உட்கார வச்சிருக்கிறாரு. நம்ம பல நேரத்தில் என்ன சொல்லுவோம்னா பிசாசுன்றோம். பல நேரத்தில் என்ன செஞ்சிருவோம்? பிசாசு, எனக்கு பிசாசு இப்படியெல்லாம் கிரியை செய்யுது. கர்த்தர் நினைச்சார்னா ஒரே நாள் ராத்திரியில பார்வனை இல்லாம பண்ணிடுவார். கர்த்தர் நினைச்சார்னா ஒரே நாள் ராத்திரியில நேபுகாத்நேச்சரை மாத்திடுவார். எவனையும் மாத்த, எவனையும் இல்லாமல் போக பண்ண கர்த்தரால் முடியும். தெரிஞ்சுதான் கர்த்தர் ஒன்று அங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. ஏன் அவங்க நடுவில் உங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அவன் உங்களை பகைப்பான்னு தெரியும், அவன் உங்களை பிரச்சனை பண்ணுவான்னு தெரியும், உங்களுக்கு விரோதமாக போராடுவான்னு தெரியும். அவனை வச்சுத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் உருவாக்குவார். பல நேரங்களில் நாம் ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, புரியுதா? சர்ச்சில் இருக்கிற ஒரு ஆளை வச்சு எப்பவுமே நீங்கள் முடிவு கட்டக்கூடாது. சபையில் நம்ம யாராவது காலைகளை மிதிச்சிட்டாங்க, இடிச்சிட்டாங்கன்னா பிரைஸ் தி லார்ட், சோத்திரம், ஹல்லேலூயா, இருக்கட்டும் பிரதர், இருக்கட்டும் சிஸ்டர், தெரியாம தானே பண்ணிட்டீங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பா. இதுவே வண்டியில் யாராவது குறுக்கால வந்துட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ரோட்டில் வண்டியில் வந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், கதை முடிஞ்சு இல்லை, அவ்வளோதான். அவன் அப்படி தான் செய்வான் போல. அதனால தான் உடனே சொல்லிட்டான் அவ்வளோதான்ட்டு. யார் இருதயத்து நிறுவனால் வாய் பேசிடுச்சு பாருங்க அவனுக்கு, இல்லையா? அவ்வளோதான். இப்போ எங்கிட்டேயும் அவ்வளோதான்றானா எதிரில் வரவங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பான் பாருங்க அவன். அப்படிதான், ஏன்னா அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான், வேற நம்ம எல்லாம் சொல்லாமல் இருக்கிறோம், அவ்வளோதான். நிறைய எனக்கு ஒரு அங்கிளை தெரியும், அவர் இப்போ இல்லை. அவர்கிட்ட ஒரு நல்ல குணம், அவர் கெட்ட வார்த்தை பேச மாட்டார். ஆனால் ரோட்டில் கார் ஓட்டும் போது குறுக்கில் யாராவது வந்துடுவார். வந்துட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உடனே சொல்லுவார், நரகத்துக்கு போறவனே அப்படின்பார். அசிங்கமாக திட்ட முடியாதே, ரட்சிக்கப்பட்டோமே. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம என்ன கோவத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியாது, அடக்கவும் முடியாது. இப்போ கர்த்தர் ஏன் இவனெல்லாம் வச்சிருக்காருன்றீங்க? நீங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறீங்கன்றதுக்கு அவன் தான் டெம்பரேச்சர் தெர்மாமீட்ரு, அவன் தான் தெர்மாமீட்ரு. அவனுக்கு நடுவில் தான் நம்மளை உட்கார வச்சிருப்பாரு. இந்த பொறாமப்படுறவன், நம்மளை கோவப்படுத்துறவன், தூர்த்து போடுறவன், இவன் மத்தியில் எல்லாம் உட்கார வச்சிருப்பாரு. உட்கார வச்சுட்டு நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலாக மாறிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்ப்பாரு. நாம அவனை சொல்லிக்கிட்டு இருப்போம், நம்ம எவ்வளோ மோசமானவங்கன்றது நமக்கு தெரியாது. எப்பவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே நல்லவங்க தான். அது எப்போ வெளிப்படும் தெரியுமா? இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தா தான் வெளிப்படும். இப்போ பாருங்க, உபவாச ஜபம் இருக்கு. உபவாச ஜபத்தில் வந்து ஜப குறிப்பு எத்தனை பேர், என்னென்ன ஜப குறிப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவன் நிறைய, ஒரு 80% ஜப குறிப்பு என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனை வெட்டு மாத்தவரே, குத்து மாண்டவரே, ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான், கர்த்தர் இறங்கி தூக்கும். அன்னைக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, கர்த்தர் என்ன செய்யணுமா? இறங்கி தூக்கணுமா. ஆண்டவர் அடியாள மாத்தி வச்சிருக்கான்.
அவ்வளோ அடிச்ச ஆண்டவரையே ஆண்டவர் என்ன செய்யல, ஒன்றும் செய்யல. அவரே சொல்றாரு, பிதாவே இவர்கள் என்ன செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், மன்னிச்சிருங்கன்ட்டார். இவன் இறங்கி ஆண்டவர் அடியால மாத்தி, உன்னை கர்த்தர் ஒரு நாள் வெட்டுறாரா இல்லையா பாருங்க. ஆண்டவர் பாப்பாரு, டேய் நீ எப்படா மாறுவ, நீ என்னை விட மோசமான ரவுடி பயலாரு, அவனை விட நம்ம தான் மோசமான ரவுடி. யாரோட? இந்த எதிரில் இருக்கிறவனை விட. அவனாவது மிரட்டிட்டு போயிடுவான், நம்ம மிரட்டவே மாட்டோம். உள்ளுக்குள்ள இருந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடணும் பாருங்க. நம்மளை எதிர்க்கிறவனுக்கு நம்ம சாட்சி சொல்றது எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு அப்பயே தெரியும் பிரதர், என்னை எதிர்க்கும் போதே தெரியும் ஒரு நாள் இது நடக்கும்னு நான் நினைச்சேன். கர்த்தர் காலை உடைச்சாரு பாருங்க. யார் உடைச்சது? யோசித்து பாருங்க. பல நேரங்களில் நாம தான் இன்னும் திருந்த வேண்டி இருக்குது. ஈசாக்கை ஏன் இவ்வளோ போராட்டம் பண்ணாங்க? ஆனால் வசனம் சொல்லுது, ஈசாக்கு ஒன்றுமே செய்யலையாம்மா. அவங்க தூர்த்து போட 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 அவன் எப்படி இருக்கிறான்? நான் மூடிட்டீங்களா, ரைட்டு, நான் நாளைக்கு வேற ஒன்று தோண்டிக்கிறேன்றான். தோண்டினோடனே வந்து மூடுறாங்க, மூடிட்டீங்களா, நான் இன்னொன்று தோண்டிக்கிறேன்றான். ஒன்றும் பேசவே இல்லை, ஒன்றும் பேசவே இல்லை. அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க, இவன் அமைதியாக இருக்கான். அதான் நீதிமானுக்கு அழகு. பல நேரங்களிலே நம்மளால சும்மா இருக்க முடியாது. நிஜம் நிஜம் நமக்கு அகைன்ஸ்டாக, அதுவும் இந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, நம்மளை அவன் ஏமாளின்னு நினைச்சிடுறான். அமைதியாக இருந்தோம்னா ஏமாளின்னு நினைச்சிடுறான். ரொம்ப ஏறி மிதிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் பொறுமையோடு கூட சில காரியங்களை கடைபிடிங்க, நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை செய்வார். கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தருவார். அவனை என்ன பண்றாருன்றது நமக்கு அவசியமே கிடையாது. நம்ம துறவுல தண்ணியை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் பொறாமப்படுறான்னு தெரியுது இல்ல, கர்த்தர் அவன் எதிரில் இவன் ஐஸ்வர்யன் ஆக்கிட்டே இருப்பார். எவன் பொறாமப்படுறானோ அவன் எதிரில் கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அதுதான் கர்த்தர் செய்யற பெரிய ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? நீ எவ்வளவுதான் வயிறு எறிகிறன்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். என் பிள்ளைகளுக்கு விரோதமா நீ எவ்வளவுதான் செய்வேன், எவ்வளவுதான் பண்ணுவேன், நீ பண்ணிட்டே இரு, நான் அவனை உயர்த்திக்கிட்டே இருப்பேன் பாரு. சவுல் தாவீதை துரத்த துரத்த கர்த்தர் தாவீதை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். உயர்த்தி மேலே போயிட்டே இருக்கிறார். தானியேலை கீழே தூக்கி போடணும்னு நினைக்க நினைக்க அவன் மேலே போயிட்டே இருக்கிறான். இவங்க என்னென்ன யார் யாரெல்லாம் யார் யாருக்கு விரோதமாக செய்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். அந்த தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்கள் யாரோடையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க, யாரோடையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. சில நேரங்களில் கர்த்தரே சில ஆட்கள் நமக்காக எழுப்புவார். அவங்க நமக்காக அவங்கள ஆண்டவர் யுத்தம் பண்ண வைப்பார். சில நேரத்தில் நம்ம பண்ண முடியாது பாருங்க, ஆண்டவர் ஆட்களை எழுப்புவார். ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்கணும். சில காரியங்களில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தோணுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், எங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்த ஒருத்தர் அநியாயமாக கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டோன்னா அது வந்து எங்கள் அம்மாவது, அவங்க கேஸ் போட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எனக்கு தான் அதை என் பேரில் தான் எழுதி வச்சுருந்தாங்க. அவங்க கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்ட உடனே நான் சொல்லிட்டேன், நான் கேஸ் எல்லாம் போட மாட்டேன், எவ்விதத்திலும் வழக்காடுறது எனக்கு நல்லதில்லை, நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ எங்களை சுற்றி இருந்தவங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை தம்பி, நீ அப்படிலாம் செய்யக்கூடாது, ஒரு கேஸ் போட்டு வெயி அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ண உடனே நானும் கேஸ் போட்டேன். ஒரு 2 மாதம் இருக்கும். எனக்கு இருக்கிற வக்கீல் எங்கிட்ட பேசுகிறாரு, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண வக்கீல் எங்ககிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி நீங்கள் நில அபகரிப்பு வழக்கில் உங்களை கைது பண்ண போகிறாங்க, நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளேயே இருக்காதீங்க, உங்களை எந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம லேண்டு பத்திரம் நம்ம பேரில் இருக்குது, அவங்கக்கிட்ட இல்லை. என்னான்னு பார்த்தா வக்கீல் அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. வக்கீலை காசு கொடுத்து வாங்கினோடனே அவர் எங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாரு. நான் சொன்னேன், அது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது, யாரும் எதுவும் செய்ய முடியாது, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தாரு, நீங்கள் என்ன வேணால் பேசிக்கிங்க, யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன். இப்பவும் சொல்லுவேன், அந்த இடம் இன்னும் என் கையில் தான் இருக்கிறது. அதை பேசினவங்களும் சொன்னவங்களும் இல்லாமல் போய்விட்டார்கள். கர்த்தரோ வென்றால் அதை நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த தேவன் இன்னும் நீதியுள்ள நியாயாதிபதியாகவே இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக வழக்காடுறவன் காணாமல் போவான். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பொறுமையோடு காத்துருங்க. அவன் தூத்து போடட்டும், பொறாமப்படட்டும், பேசட்டும். ஒரு நாள் உங்களை எவ்வளவோ பேசுவாங்க, ஒரு நாள் உங்கள் கையில் வந்து உட்கார்ற அளவுக்கு கர்த்தர் அதை செஞ்சு வச்சிருவார். கடைசியில் நீங்கள் தான் அவங்கள பார்க்குற மாதிரி ஆயிரும். அந்த நேரத்தில் தான் மருமக சொல்லும், எவ்வளோ பேச்சு பேசினேன், கடைசியில் நான் தான் உன்னை காப்பாற்றுற மாதிரி ஆயிப்போச்சு பத்தியா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு அதான வாய்ப்பு, அப்போ தானே அதை சொல்லி காட்ட முடியும். நான் சொல்கிறேன், அப்போ கூட சொல்லாதீங்க, விடுங்க, ஆண்டவர் பார்த்துட்டு போகிறாரு. நம்முடைய நற்கிரியை பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. பல நேரங்களில் நமக்கு விரோதமாக சில ஆட்கள் எழும்புவாங்க, அவங்கள கர்த்தரே ஃபிக்ஸ் பண்ணுறாரு.
எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நாம 100% கர்த்தரை போல மாறுவதற்கு. வாக்குவாதம் பண்ணுறோமா, சண்டை போடுறோமா, எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறாரு. ஒரு நாள் நீங்கள் பாருங்கள், அவன் வாக்குவாதமே பண்ணல, விட்டுட்டான். 3வது துறவு தோண்டும் போது அவங்களே இவனை விட்டுட்டாங்க. என்னடா இவன் என்ன பண்ணாலும் தோண்டிக்கிட்டே இருக்கான், தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு மேலே இவங்கிட்ட போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கடைசியில் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? அவங்க கூட வாக்குவாதம் பண்ணுவதை விட்டு விட்டார்கள். வசனம் சொல்லுது, அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணுவதை விட்டு விட்டார்கள். வசனம் அங்கே இருக்குது, 22வது வசனம். பின்பு அவன் அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது இவன், அவ்வளவுதான். ஏன்? கர்த்தர் என்ன செஞ்சாலும் அவனை ஆசீர்வதிக்கிறார். என்ன பண்ணாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கூட இருக்கிறவர்கள் ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உனக்கு எதிரி இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உங்க மேல பொறாமப்படுறவங்க இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உனக்கு விரோதமா பேசுறவங்க இருப்பாங்க. நீங்க பொறுமையோட இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே போவாரு. உன்னை பத்தி பேசுகிறவன் காணாமல் போய்கொண்டே இருப்பான். நீங்க அவனோட சரிக்கு சமமா பேசாதீங்க எப்பவுமே. அது நமக்கு வேணாம். ஏன்னா அவன் ரேஞ்சுக்கு உங்களை கீழே இழுத்துருவான். நம்ம மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல போறவங்க, ஆண்டவரை போல மாறுறவங்க, நீங்க உட்காந்து இவனுக்கு சரிக்கு சமமா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இவனை மாதிரியே தான் இருப்பீங்க. அவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும், நீங்க அமைதியா இருந்துக்கிட்டு நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டே போங்க. பல நேரத்தில் கேட்பாங்க, நீங்க ஏன் பதில் கொடுக்க மாட்டீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அது என்னுடைய வேலை இல்லை. நான் கர்த்தர் சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு பதில் கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்காக வழக்காடுவார், அவர் செய்வார். ஒரு நாள் வரும், உங்களுடைய நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுவார். உங்களுடைய கர்த்தர் உயர்த்தி கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாரு. உங்களை பத்தி பேசவே முடியாத இடத்துக்கு கர்த்தர் மேல கூட்டிட்டு போயிடுவார். பாருங்க, யோசேப்புக்கு பொய்யா ஒரு கேஸ் போட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அந்த கேஸ் முடியவே இல்லை கடைசி வரைக்கும். அவன் ஜெயிலில் இருக்கிறான் தான். அந்த அம்மாலாம் மனம் திரும்பலை, வந்து ஓடி வந்துலாம் ஒப்பு கொடுக்கல, நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு. ஆனால் இப்போ யோசேப்பு எங்கே போயிட்டார் தெரியுமா? அந்த கேஸ் எல்லாம் தாண்டி பிரதமராகி அவர் நினைச்சார்னா இவங்க 2 பேரும் தூக்கி உள்ள போடுற அளவுக்கு கர்த்தர் தூக்கி மேலே கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். கேஸ் முடியல, ஆனால் யோசேப்பு கேஸை விட மேலே போயிட்டான், அந்த லாவை விட மேலே போயிட்டான். அவன் நினைச்சா லா எழுதலாம், அந்த இடத்துக்கு வந்துட்டான். அதான் கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்துறது. ஆனா அது வரைக்கும் நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஆகும், சில காலங்கள் ஆகும். சிலது பேசிக்கிட்டே இருக்கும், ஏன் இது இப்படி இருக்குது, இப்படி பேசிக்கிட்டே இருக்குதே, தொணன்னு இருக்குதே, அமைதியா இருக்க மாட்டேன், நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியும் யாரை சொல்றேன்னு. ஆமா, அது பாட்டு பேசிக்கிட்டே இருக்கும். ஏன் பேசுதுன்னு தெரியாது, எதுக்கு பேசுதுன்னு தெரியாது. நான் அது ஆரம்பிக்கிறது எங்கன்னு தெரியாது, அது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாது. நம்மளும் யோசிச்சிருப்போம், ஏன் ஆண்டவர் என்னோட பிடிச்சி கொடுத்துருக்குறீங்க. பொதுவாக நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல, எனக்கு ஏன் தான் ஆண்டவர் இந்த மாதிரி பாடுகளை கொடுத்துருக்கிறாரோ. நான் எப்பவும் சொல்வேன், நம்ம என்ன பவுல மாதிரி பட்டணங்கள் அடிக்கப்பட போகிறோமா? பசியா, பஞ்சமா, நிர்வாணமா, நாசமோசமா, பட்டயமா? ஒன்றும் கிடையாது. அத்தனைக்கும் சேர்த்து ஒன்று கொடுத்துருப்பாரு ஆண்டவர் மொத்தமாக, அவ்வளோதான். அது உங்களை மொத்தத்தையும் சேர்த்து பண்ணிடும், எல்லாம் சேர்த்து பண்ணிடும். நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுது தானே? ஆமே, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி ஆண்டவர் கொடுத்துருவாரு. நீங்க யோசிப்பீங்க, ஏன் அப்படி பேசுது, எதனால அப்படி? உங்களுக்கு இருக்கும் அப்படி ஒன்று ரெண்டு அமைஞ்சிருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படி இருக்கு? உங்களால் விட்டவும் போக முடியாது, வீட்டுக்குள்ள இருக்கவும் முடியாது, அப்படி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒரு நாள் வரும். நான் எப்பவும் சொல்வேன், இந்த சிங்க கபிக்குள்ள தானியேல் இருந்தார்ல, இந்த சிங்கம் ஒன்று இருந்துச்சுல உள்ள, அந்த சிங்கத்தை தூதன் என்ன பண்ணா, ஏன் கட்டினா? அப்ப தானியேல் தூக்கி வெளியே விட்டுற வேண்டியதானே இல்ல? தானியேல் தூக்கி வெளியே விடல, அவன் தானியேல் உள்ளே தானே இருக்கிறான், சிங்கமும் உள்ள தானே இருக்குது. ஆனா வாயை மட்டும் கட்டி விட்டான். அவரோட அர்த்தம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு நீ அந்த சிங்கத்தோடு தான் இருக்கணும், அது வாய் கட்டி தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு ஆறுதல், அது நம்மளை கடிக்காது. உரிமிக்கிட்டே இருக்கும், சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும், உருங்கும் குர்ருங்கும் முறைக்கும், எல்லாம் செய்யும். நம்ம பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும் கொஞ்ச நாள் வரைக்கும். ஒரு நாள் வரும், சிங்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கம் மாறும்னு நினைக்காத, உன்னை தூக்கி கர்த்தர் வெளியே விட்டு உன்னை பத்திரமா ஆண்டவர் காப்பாற்றி வச்சிருவார். எப்படி கை தட்டுறாங்க பாருங்க, அல்லேலூயா. அதான் வாழ்க்கை உண்மை. பல நேரங்களில் கர்த்தர் சிலர் மத்தியில் நம்மளை வச்சிருப்பார். நான் சொன்னது விளையாட்டுக்கு, ஆனால் நிஜமாவே சிலர் அப்படி வச்சிருப்பார். அது யார் வேணாலும் இருக்கலாம், யார் சொந்தக்காரங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், மேல் அதிகாரியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் உன்னோடு கூட வாக்குவாதம் பண்றதுக்கு ஒரு குரூப்பை வச்சிருப்பாரு. ஆனா நீங்க மாத்திரம் வாக்குவாதம் பண்ணாதீங்க. நீங்களும் பொறுமையா இருப்பீங்க 6 மாசம். என்னைக்கோ ஒரு நாள் எல்லாம் மொத்தமா வெடிச்சு டம்முன்னு வெளியே வரும், ரிமோட் உடையும். ஏன்? நீங்களும் சொல்வீங்க, பொறுத்து பார்த்தேன்,
இல்லையா? என்னால முடியல, இதுக்கு மேல என்னாலையும் எனக்கும் பொறுமையா இருக்க முடியல. அப்ப கர்த்தர் சொல்வாரு, உன்னுடைய பொறுமை 6 மாசமா இருக்கு, நீடிய பொறுமையாக்கு. எப்படி? ஒரு 9 மாசமா மாத்திரு, அப்புறம் ஒரு வருஷமா மாத்திரு, அப்புறம் ரிமோட்டை உடைக்கவே உடைக்காது, அப்படியே பார்த்துக்கிட்டே இரு. அவ்வளோதான், கதை முடிஞ்சு. ஒரு நாள் நீ கர்த்தரை போல மாற்றப்பட்டிருப்பாய், தேவசாயலாக இருக்கும். ஆனால் உன்னுடைய துறவை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அவங்க யார் வேணா எது வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம், சொந்தக்காரங்க ஏமாத்துட்டோம், சொந்தக்காரங்க தூக்கிட்டு போட்டோம், சொத்துக்களை எடுத்துகிட்டு போட்டோம், உங்களை மாதிரியே கையெழுத்து போட்டு ஏமாத்துட்டோம், உங்களுக்கு வர வேண்டியதை இல்லைன்னு சொல்லட்டும், உங்களுக்கு வர வேண்டியதான ப்ரொமோஷனை தட்டி கறிக்கட்டும், என்ன வேணா செய்யட்டும், நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுவேன், இந்த இயேசுவை அறிந்ததுனால சொல்கிறேன், உங்களை யார் என்ன செய்தாலும் உயர்த்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் உயர்த்தாமல் விடவே மாட்டார். இவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு வேற மாதிரி உயர்த்திக்கொண்டு மேலே உட்கார வச்சிருவார். இவங்க போர்த்திபாரை உள்ள தூக்கி போட்டு கேஸ் ஆடி யோசேப்பு பார்த்து சொல்றான், நான் எந்த தப்பும் பண்ணல, நீ எனக்காக கொஞ்சம் போய் ராஜா கிட்ட சொல்லுன்னு கூட இருக்கிறவன்ட்ட சொல்றான். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆண்டவர் சொல்வார், ஒரு நாள் வெயிட் பண்ணி யோசேப்பு, ஒரு நாள் வரும், இந்த கேஸ் வேணாம், வழக்கு வேணாம், ஒன்றும் வேணாம், உன்னை கொண்டு போய் அப்படியே ராஜாக்கு பக்கத்தில் நான் உட்கார வச்சிடறேன் போ, இதுக்கு மேலே யாரும் எதுவும் செய்யவே முடியும். யார் போய் பார்வனை போய் கேட்க முடியும், ஏன் யோசேப்பை மேலே உயர்த்துறீங்கன்னு கேட்டால் தலையை வெட்டி விடுவான். அதே மாதிரி கர்த்தர் உங்களை கொண்டு மேலே உட்கார வச்சிருவார். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். நெருக்கிறவங்க இருப்பாங்க, தூர்த்து போடுறவங்க இருப்பாங்க, ஏமாத்துறவங்க இருப்பாங்க, பொறாமப்படுறவங்க இருப்பாங்க, உங்களை திட்டுறவங்க இருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுறவங்க இருப்பாங்க. எல்லாரோடய தான் நம்ம இருக்கிறோம், எல்லாரோடய தான் இருக்கணும். அவங்க நமக்கு ஆண்டவர் தெரிஞ்சு தான் அங்கே வச்சிருக்கிறார். ஒரு நாள் வரும், இவர்கள் நடுவிலிருந்து கர்த்தர் நம்ம எடுப்பார், எடுத்துக்கொண்டு போய் மேலே உட்கார வைப்பார். ஆனால் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அடுத்து வேற எவங்க கூடயாவது வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க, வேற எவங்க கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மாறுவாங்களான்றது நமக்கு அவசியம் இல்லை. நம்மளை கர்த்தர் உயர்த்தி கொண்டு போய் மேலே உட்கார வைப்பார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவையாக இருக்கணும். ஒரு நாளும் வாக்குவாதம் பண்ணாருங்க. அதான் வசனம் சொல்லுது, நாங்கள் யாரோடும் வாக்குவாதம் பண்ணுவது கிறிஸ்துவின் சபையாருக்கு பழக்கம் அல்ல. பவுல் எழுதும்போது அப்படிதான் சொல்றார், எதை குறித்தும் யாரை குறித்தும் ஒன்றை குறித்தும் வாக்குவாதம் செய்யாதிருங்கள், நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கடைசியாக ஒரு காரியம் இருக்கு, இதுலயே நீங்க கொஞ்சம் பாருங்களேன், இந்த 2வது பாயிண்ட்லயே பாருங்களேன், ஒரு அற்புதமா ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 வாசிங்க. ம் 29வது வசனம் சொல்லுது, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மை செய்து உன்னை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அல்லேலூயா. எவன் வாக்குவாதம் பண்ணானோ, எவன் துறவை தூத்தானோ, எவன் ஏமாத்தினானோ, எல்லாம் ஒரு நாள் வருவான், வந்து சொல்லுவான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, நீ நானும் சமாதானமாக போயிடலான்னு சொல்கிறான். அந்த காலத்தை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். கொஞ்சம் காலம் ஆகும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த வார்த்தை நிறைவேறும். இது எல்லாருக்கும் பொருந்தும், அத்தனை பேருக்கும் பொருந்தும், ஊழியக்காரனுக்கும் பொருந்தும், விசுவாசிக்கும் பொருந்தும். யார் உன்னை என்ன பேசினாலும் சரி, அந்த காலகட்டத்தில் மட்டும் பொறுமையாக இருங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், யாராவது ஏதாவது பேசினாங்க, ஏதாவது பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படி யோசிப்பேன்னா, ஒரு நாள் இதுக்கான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ஒன்று வரும், இனி அதை தான் பார்க்கணுன்னு நினைப்பேன். ஏன்னா மோசே சொல்கிறாரு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அப்போ துன்பம் அனுபவிக்கும் போது அவன் துன்பத்தை பார்க்கல, இனி வரும் பலனை பார்க்குறான். இந்த துன்பத்துக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒரு நாள் வரும், அது என்னவா இருக்கும்னு அவன் அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் இருக்கணும். இப்போ படுற பாடுகள் எல்லாம் பாடுகள் அல்ல, இதுக்கப்புறம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தோடு கம்பேர் பண்ண இந்த பாடுகள்லாம் பாடுகளே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சமாதானத்தோடு கூட கர்த்தர் நம்மை நடத்துவார். கடைசியாய் வாசிங்க 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். 3வது, ஃபர்ஸ்ட் பஞ்சம், 2வது வாக்குவாதம், பொறாமை எல்லாம் இருக்குது. கடைசியா எந்த இடத்துக்கு போயிடுச்சு தெரியுமா நிலைமை? உயிருக்கே ஆபத்து வந்து போச்சு. இங்க இருந்தா அடுத்து என்ன பண்ண போறாங்க? இப்ப நம்மள கொல்லுவார்கள் என்று அவன் பயந்தான். இது கடைசி ஸ்டேஜ். இந்த மாதிரி சிலர் சிச்சுவேஷனை கடந்து போறது உண்டு. இதுக்கு மேல இங்க இருந்தா நான் செத்தே போவேன்,
இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. ஆனால் அந்த இடம் யார் சொன்ன இடம்? கர்த்தர் சொன்ன இடம். கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கும்போது நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, அவ்வளோ பயம். இங்கே இருந்தால் எனக்கு என்ன வரும்? உயிர் சேதம் வருமோ, செத்து போயிருவனோ, நடக்குமோ? ஒரு நாளும் நடக்காது. ஒரு நாளும் நடக்காது. கர்த்தர் உன்னை பத்திரமாய் பார்ப்பார். உன்னை யாரும் உன் மேலே கை போடவே கர்த்தர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். யோசிச்சு பாருங்க, பவுலை செத்துட்டான்னு நினைச்சிட்டாங்களாம். கர்த்தர் சொல்றாரு, நீ தைரியமாய் பேசு, உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை, நான் பார்த்துக்கிறேங்கிறார். நான் பார்த்துப்பேன்பார். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்றது. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிஷம் இருக்குல்ல, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த நிமிஷத்தில் ரட்சிக்கப்பட முடியுமா ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி. அவர் அவருடைய ஏரியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு ரவுடி. இப்போ நான் அந்த மனுஷனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா, அவர் இப்போ இங்கே இல்லை. அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவ்வளவு அமைதியான ஒரு மனுஷன். ஆனால் அவர் காலத்தில் அவர் அவ்வளோ பெரிய ரவுடி. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ரவுடி. அவர் அந்த ஏரியா முழுக்க எல்லார்கிட்டையும் சண்டை இழுத்துருக்கிறார். ஒரு நாள் எதிரி கோஷ்டிக்காரங்க அத்தனை பேரும் அவரை பிளான் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நைட்டு போடணும், அடித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டில் இருக்கிறாரு, எல்லா பக்கமும் சூழ்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் மேல் வழியாக இறங்குறாங்க, அந்த ஓட இடிக்கிறாங்க, சுற்றி இருக்கிறாங்க, ஜன்னல் அடிக்கிறாங்க, கதவை அடிக்கிறாங்க. மனுஷன் உள்ளே படுத்திருந்தவருக்கு தப்பிக்க வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் ஏஞ்சி உட்காந்தோன்னா அவருக்கு மரண பயம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உள்ளே வந்துடுவாங்க. எல்லாரும் வந்தாங்கன்னா 20 பேர் ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டினால கதை முடிஞ்சு. அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. இருக்கும்போது எதிரில் ஒரு வசனம் இருக்குது. வசனத்தை பார்க்குறாரு. பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்கிறாராம், கடவுளே, இயேசுவே, என்ன நீ இப்போ காப்பாற்றினா, இந்த இடத்துல நீ என்னை காப்பாற்றினா, நான் கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பேன் உனக்கு. நான் திருப்பி இந்த வாழ்க்கைக்கு நான் வாழ மாட்டேன், நான் திருப்பி உங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. இடித்து கதவு இடித்து ஓட இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன நடந்ததுன்னே தெரியாது. அடுத்த 2வது நிமிஷம் 20 பேரும் 20 பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க. ஒருத்தர் கூட வீட்டுக்குள்ள வரல. கர்த்தர் அவருடைய ஜீவனை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வெளியே விட்டார். இவருக்கு இன்னும் தெரியாது வெளியே என்ன நடந்துச்சுன்னு. இவருக்கு தெரியாது, இன்னும் தெரியாது வெளியே என்ன நடந்துச்சுன்னு. போலீஸ் வந்தாங்களா, இல்லை மக்கள் வேற யாராவது வந்தாங்களா, இல்லை தேவ தூதனே இறங்கினானா, ஒன்றும் தெரியாது. இடிச்சுக்கிட்டே இருந்த கதவை இவர் ஜெபம் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷம் 20 பக்கமும் வந்த சவுண்ட் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு ஓடுறான். வெளியே வந்து பார்த்தா ஒருத்தரும் இல்லை. இப்பவும் சொல்றேன், எந்த நிமிஷத்திலும் உன் ஜீவனை பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இது தேவனால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு விஷயம் தான். எப்பவுமே ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, ஆண்டவர்கிட்ட எண்டுன்னு ஒன்று கிடையாது, முடிவுன்னு ஒன்று. ஏன்னா அவர் நித்திய தேவன், எட்டர்னல் காட். அவருக்கு என்ன கிடையாது? முடிவு கிடையாது. ஸோ அந்த முடிவில்லாத ஆண்டவர்கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா, ஐயோ எனக்கு முடிஞ்சிடுமோ, அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை முடிய விடாமல் பாதுகாக்கிற ஒருவர் பத்திரமாக இருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட முடிவு கிடையாது, அவர்கிட்ட எண்டே கிடையாது, பெண்டு தான். எங்கேயாவது ஒரு இடத்த வச்சு காப்பாற்றி உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். எப்படி காப்பாற்றுவாருன்னு தெரியாது, எந்த இடத்துல காப்பாற்றுவாருன்னு தெரியாது, எதை வச்சு காப்பாற்றுவாருன்னு தெரியாது. ஒரு தம்பி ஒரு தவறான பழக்கத்தினால போலீஸில் பிடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச தம்பி பிடிச்சிட்டாங்க சைதாப்பேட்டையில். பிடிச்சிட்டு அவருக்கு ஃபோன் வருது. அவன் பண்ண தப்பு ஒரு பெரிய பணக்காரருக்கு அகைன்ஸ்டாக. அந்த பணக்காரர் சொல்கிறாரு, லாக்அப்பில் அடி சாத்துங்க, வெளியே வரும்போது 3 மாதத்தில் செத்துருணும், அந்த மாதிரி அடிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை அவரே சொல்கிறார், அங்கே இருக்கிறவர், உன்னை சாத்த சொல்லிட்டாங்கப்பா இன்னைக்கு நைட்டு அப்படின்ட்டு. அந்த ஜெயிலில் அந்த இடத்துல அந்த தம்பி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். யாரோ எப்போ சொன்னது அவனுக்கு ஞாபகத்தில் வருது, உயிர் பயம், உயிர் ஆசை. அந்த இடத்துல ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றி விடுங்கப்பா, என்னை நான் இனிமேட்டு இந்த மாதிரி பாதைக்கெலாம் நான் போக மாட்டேன்னு. அவன் ஜெபம் பண்ணி முடித்தான். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். எங்கேருந்து ஒரு அரசியல்வாதி வந்திருக்கிறாரு, வேற யாரையோ கூட்டு போக வந்திருக்கிறாரு. இவனை பார்த்துட்டு, நீ எங்கடா இங்கே இருக்கிறடா? அவருக்கு இவனை தெரியுமானே தெரியாது. இவன் அவரோட தனியாக பேசினதே கிடையாது இது வரைக்கும். நீ என்ன இங்கே இருக்க அப்படின்னு இருக்கிறாரு. சரி வா அப்படின்னு எல்லாரோடையும் சேர்த்து இவனையும் கூப்பிட்டு வெளியே போயிட்டாரு. ஒரு அடி விழாதபடிக்கு கர்த்தர் பத்திரமாய் அவனை காப்பாற்றி கொண்டாந்துட்டார். அந்த தம்பி சாட்சி இன்றைக்கும் சொல்லுவான், அன்றைக்கி நைட்டு மட்டும் நான் ஜெயிலில் இருந்திருந்தேன்னா
கண்டிப்பாக என்னை சாகடிச்சிருப்பாங்கண்ணே, வெளியே வந்து 2 மாதத்தில் செத்துருப்பேன் அவங்க அடிச்ச அடியில் அப்படின்பா. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் சாகடிக்கிற ஆண்டவரே கிடையாது. யார் வேணால் என்ன வேணாலும் சொல்லட்டும், உன்னை கொல்லுவேன், அடிப்பேன், நொறுக்குவேன், இந்த ராத்திரி நீ இருக்க மாட்டேன், நாளைக்கு இருக்கியா நீ பார்க்கலாமா சொல்கிறவன் இருக்கிறான மட்டும் நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்களும் நானும் இருப்போம். நம்மளை அழைத்தவர் ஒருவர் உண்மை உள்ளவர், அவரை மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. நான் இப்பவும் சொல்லுவேன், அது வியாதியோ பகையோ என்னவோ, உன் ஜீவன் கர்த்தருடைய கரத்துக்குள் இருக்கிறது. அதை எடுக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. நீங்கள் ஆனால் ஆண்டவரை பிடிச்சிக்கணும் கடைசி வரைக்கும். நீங்கள் பிடிச்சி பாருங்கள், உங்கள் ஜீவனை யாராலையும் எடுக்கவே முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி கொண்டாந்துருவார். ஈசாக்கு எல்லாரும் கொன்னுடுவாங்கன்னு பயந்து மனைவியை பார்த்து சொல்கிறான், தயவு செஞ்சு என் தங்கச்சின்னு அண்ணன்னு சொல்லிடு, இல்லைன்னா நாளைக்கு என்னை கொண்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதே ஊரில் அதே ஈசாக்கு மனைவின்னு சொல்லியே வாழ்ந்து குழந்தையெல்லாம் பெற்று நல்லபடியாக அதே ஊரில் அவன் குடியிருந்தான் கடைசி வரைக்கும். அவன் சாகவே இல்லை. அவன் யாரை பார்த்து செத்து போயிடுவான்னு பயந்தானோ அவங்கெல்லாம் செத்துட்டாங்க, அவங்கெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் ஈசாக்கும் அவன் குடும்பமும் இன்னைய வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் குடியிருக்கு. அந்த தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஒரு நாளும் சாகடிப்பதற்காக அழைக்கவில்லை. இயேசு சாகடிக்கிற தேவனும் கிடையாது. அவர் நமக்காக சாகடிக்கப்பட்ட தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், அவர் நமக்காக உயிரோடு கூட எழுந்த தேவன். அவருக்கு மரணம் இல்லை. அவரை தேடுகிற உனக்கும் எனக்கும் மரணம் கிடையாது. ஒருவேளை உன் சரீரத்துக்கு மரணம் வந்தாலும் உன் ஆத்மாவுக்கு மரணம் வரவே வராது. அவர் நித்திய ஜீவனை கொடுத்து கர்த்தர் பரலோகத்தில் வைக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை மட்டும் உறுதியாக பிடிச்சிக்கொள்ளுங்க. இப்போ ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை பண்ணி இருப்பார், இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லி. செய்யும் போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். முதலாவது, நீங்கள் இருக்கக்கூடாதபடிக்கு பஞ்சம் வரக்கூடிய காலங்கள் வரும். ரெண்டாவது, சிலர் விரோதமாக எழும்பி உங்களுடைய காரியங்களை எடுத்துக்கொள்ளக்கூடும். உங்கள் சொத்தாக இருக்கலாம், உங்களுடைய காரியங்களாக இருக்கலாம், அபகரிக்கக்கூடும். இல்லாமல் எல்லாத்தையும் அவங்க தூர்த்து போடக்கூடும், எடுத்துட்டு கூட போயிடுவாங்க. கடைசியாக உங்களை கொல்றதுக்கு கூட வழி பார்ப்பாங்க. இவ்வளவு நடந்தாலும் ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன். அந்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் பொய்யாய் போகவே போகாது. அவர் சொன்னபடி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஊருக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி, நான் சொன்னது சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த வக்கீல் சொன்னது, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி 10 வருஷம் ஆச்சு. சொன்னவங்களாம் என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், கர்த்தர் அதை பார்த்தார். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னை தவிர யாரும் இதை செய்ய முடியாது, உங்களுக்கு இது யாரும் செஞ்சே கொடுக்க முடியாது, நான் ஒரு ஆள் தான் செய்ய முடியும் அப்படி. அவர் அப்படி சொல்லும் போதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. ஆண்டவர் செய்ய போகிறாரு. எவன் ஒருத்தன் வந்து என்னை தவிர முடியாதுன்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டானோ, அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நான் செய்கிறேன் பாரு, அவன் என்ன செய்யறது, நான் செய்கிறேன் பாரும்பாரு. ஆண்டவர் எனக்கு செய்து கொடுத்தார், ஆண்டவர் செய்து முடித்தார். அந்த தேவன் உங்களுக்கும் செய்வார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம்.